நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னப்பா? ஒன்றும் இல்லை சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெருங்குடி பக்கம் போனியா? இல்லை சார். எந்த ஸ்டாண்டு? நான் மயிலாப்பூர் ஸ்டாண்டு சார். பேர் என்ன? கோட்டி சார். கோட்டியா? ஆந்திராவா? இல்லை சார், இங்கே தான் வடபழனி. முழு பேர் கோட்டீஸ்வரன். ஊரு பூரா கடை வாங்கி வச்சுட்டு உனக்கு என்னடா கோட்டீஸ்வரன் பேருன்னு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதான் கோட்டின்னு சுருக்கிட்டேன் சார். எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுற? ஒரு 9 வருஷமா ஓட்டுறேன் சார். சொந்த வண்டியா? வாடகை வண்டி தான் சார். ஏன் சார் துருவி துருவி கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் ஒரு போலீஸ் தானே? நான் போலீஸ்ன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்? அதான் சார், அன்னைக்கு ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இந்த ஆளை பெருங்குடியில் எடுத்து போய் இறக்கி விட்டீங்களான்னு கேட்டுருந்தீங்களே சார். அந்த ஆள் உனக்கு தெரியுமா? தெரியாது சார். அந்த ஆளை புடிச்சிட்டீங்களா சார்? இன்னும் பிடிக்கல, தேடிட்டு இருக்கேன். ஏன் சார் தேடுறீங்க? அந்த ஆள் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அந்த ஆட்டோ டிரைவர் எந்த தப்பு பண்ணல. ஒரு அப்பாவையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த ஆளை தேடிட்டு இருக்கேன். ஓஹோ. பா, அதோ அந்த கடைக்கு போனோம், லெஃப்ட்ல நிறுத்து. ஓகே சார். வெயிட் பண்ணு. சரிங்க சார். இவரா பாருங்க? இவர்தான். இவர்தானா? ஆமாம். சரி, நீங்கள் போங்க. ஆமாம், 10 நாளைக்கு முன்னாடி ஆட்டோவில் ஒருத்தர் ஏற்றிக்கிட்டு பெருங்குடி போனியா? எது கேட்குறீங்க? வா. நான் இல்லை அது. ஆட்டோ நிற்கிது, ஆட்டோவில் போகலாம், வாப்பா. வாயா. நான் இல்லையா அது? வாடா. உடியா உடியா டேய், உடியா வரியா இல்லையா? நான் இல்லையா அது? வாடாங்க. உடியா. நான் இல்லையா அது? நான் இல்லடா. உடியா. நான் இல்லையா அது? டேய், ஒன்றும் செய்ய மாட்டேன், வாடா. நான் இல்லடா. வாடா, டேய், ஆட்டோ நிற்கிது, போடா. டேய், நான் இல்லடா. வரியா இல்லையா? டேய், போடா. டேய், கையடா, போடா. அன்பழகன் பார்க்குறாரு பேர். போலாமா சார்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், வாங்க சார் போகலாம். அந்த 2 பேர் ஏன் உன்னை இழுத்தாங்க? ஃப்ரெண்ட்ஸு சார், சரக்கு சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்டாங்க. நான் தான் சவாரி இருக்குது அப்புறமா வரேன்னு சொன்னேன். நீங்கள் வாங்க சார், நம்ம போகலாம். உண்மையை சொல்லு. இல்லை சார், ஒன்றும் நடக்கல சார். சொல்ல மாட்டேன். இல்லை சார், அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல சார். சார், நீங்கள் ஃபோட்டோவில் காமிச்ச ஆள் ஆட்டோவில் நான் தான் பெருங்குடி கூட்டு போனேன் சார். ஏறா.
தேடுறேன். விசாலம் இல்லையா? குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எப்படியா வருவா? சதா அழுதுகிட்டே இருக்கா. அவ படுற கஷ்டத்தை பார்க்க சகிக்கலையா. இந்த பாரியா ஐயா, பத்திரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு சாதமா எல்லா விஷயங்களும் இதுல எழுதியிருக்கு. படிச்சு பார்த்துட்டு தயவு பண்ணி கையெழுத்து போடியா. என் தங்கச்சிக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. ஐயா, ஒரு அண்ணாமலைக்காக அண்ணாமலை வம்சத்தையும் அழிச்சிடாதையா. சொல்றதை கேளியா, கையெழுத்து போடியா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஏன்டா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க நீ? சார், தாவசி தைரியமா இருங்க. நீங்க போன உண்மையான ஆட்டோ டிரைவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். கோர்ட்ல சாட்சி சொல்றேன்னு ஒத்துக்கிட்டான். தைரியமா இருங்க. அன்பழகன், உண்மையாவா சொல்றீங்க? ஆமா. அவசியம் வெளியே கொண்டு வந்துடுவீங்களா? கண்டிப்பா வெளியே வந்துடுவாரு. தைரியமா இருங்க. வரேன். வாங்க போலாம். வரீங்க. அம்மா விசாலம், விசாலம், அம்மா அம்மா, ஒரு சந்தோஷமான செய்திமா. என்ன மாமா, பத்திரத்துல கையெழுத்து போட்டாரா? இல்லம்மா, அன்னைக்கு கோர்ட்ல சாட்சி சொன்னான ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன், அவன் சொன்னதெல்லாம் பொய் சாட்சிமா. தவசி உலகநாதனை கொலை பண்ணலம்மா. யாரு மாமா சொன்னாங்க? தவசியை பாக்குறதுக்கு நான் ஜெயிலுக்கு போயிருந்தப்போ அன்பழகன் அங்க வந்திருந்தார். அவர் தான் சொன்னார். அன்னைக்கு தவசியை கூட்டிட்டு போன உண்மையான ஆட்டோ ரிக்ஷாக்காரனை அவர் தேடி கண்டுபிடிச்சிட்டாராம். எப்படியும் தவசியை வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொன்னார். பட்டாளத்தாரே, என்ன சொல்றீங்க? அடடே சாத்தப்பன், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமாங்க, தவசி இந்த கொலையை பண்ணலைங்க. அன்னைக்கு தவசி ஆட்டோல கூட்டிட்டு போனானே அந்த உண்மையான ஆட்டோ டிரைவரை அன்பழகன் கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி தவசி வெளியில கூட்டிட்டு வந்துடலாம்னு சொன்னார். அன்பழக ஆட்டோ டிரைவர் கண்டுபிடிச்சிட்டாரா? ரொம்ப சந்தோஷம். அம்மா விசாலம், உனக்கு விடுவு காலம் பிறந்துருச்சுமா. தவசி ஜெயில இருந்து வந்துட போறான். நான் அப்பவே சொல்லல அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்மா. ஐயா, தவசி பத்திரத்துல கையெழுத்து போட்டானா? இல்லைங்க, இந்த சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த சந்தோஷத்திலேயே வந்துட்டேங்க. எப்படியும் தவசி வெளியே வந்துருவான். இருக்கிற குடும்ப நிலையை பார்த்தான்னா தன்னாலேயே அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்க ஐயா. வருத்தப்படாதீங்க, காப்பி சாப்பிடுங்க. இதுவாமா முக்கியம். நான் தவசி பேர்ல கோயில அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். வரமா? வரையா? சொல்லு ஐயா. டிரான்ஸ்ஃபர் விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன் ஐயா. பசங்களை இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்துருக்கேன். திடீர்னு ஸ்டாப் பண்ண முடியாதுங்கய்யா. நான் மெட்ராஸ்லயே இருக்கணும்யா. அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். சொல்லிட்டல்ல, போ பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். என்னாச்சு சாத்தப்பா? தலை போற காரியம் மாதிரி ஓடி வர? தலை போற காரியம்தான். உன் தலை, என் தலை, எல்லா தலையும் உருள போகுது. என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. நாம தவசி கேஸ்ல ஒரு ஆட்டோக்காரனை செட் பண்ணல. ஆனா அன்பழகன் உண்மையான ஆட்டோக்காரனை கொண்டாந்து கோர்ட்டு நிறுத்த போறான். அது மட்டும் ப்ரூவ் ஆச்சு, நாம போட்ட பிளான் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். என்ன? ஒண்ணும் இல்ல. அன்பழகன் இந்த ஊர்ல இருந்தா தானே தவசி விஷயத்துல தலையிடுவான். அவனையே இல்லாம பண்ணிட்டா என்ன பண்ண போற? ஏய், ஐஜி ஆபீஸ்ல டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் ஒண்ணு தயாராயிட்டு இருக்கு. அங்க எனக்கு வேண்டப்பட்ட ஆபீசர் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி அந்த லிஸ்ட் இவன் பேரையும் சேர்க்க சொல்லி எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம். எப்பா நைனா, இதையாவது உருப்படியா செய் நைனா. என்னடா வீட்ல இருக்க தியேட்டர் பக்கம் போல? அட நீ வேறப்பா. என்ன? நேற்று தேட்டரில் போலீஸ்காரன் ரைடு வந்துட்டான். சரி. நம்ம பசங்க 4 பேரை பிடிச்சிட்டாங்க. நல்ல வேளை நான் ஓடி வந்துட்டேன். சாயந்தரமா தேட்டர் பக்கம் போனா தேட்டருக்காரன் கத்துறான். அப்புறம் என்ன சரின்னு ரூம்ல வந்து படுத்துட்டேன். செலவுக்கு காசு இல்லை, ஒரு 10 ரூபா இருந்தா கூட. ஆமாண்டா, நானே வேகதவையில் நின்று எள்ளி வித்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ நோகாம நோம்பு கும்பிட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிடு. இந்தா. சரி, சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி பார்க்க வேண்டியது தானே? வேற என்ன எனக்கு தெரியும்?
மெட்ராஸ்ல துட்டு சம்பாதிக்கிறதுக்கு 1008 வழி இருக்குடா. பேசாம பிக் பாக்கெட் அடிச்சுட்டு வாயேன். ஏய் நீ வேற, நான் இந்த பிளாக் டிக்கெட் விற்கிற தொழிலே கேவலமா நினைக்கிறேன். நீ பிக் பாக்கெட் அடிக்க சொல்ற? எங்க வீட்ல யாருக்காவது தெரிஞ்சது வெட்டி போலி போட்டுருவாங்க. ஆமாண்டா, இப்போ உனக்கு வீட்டில் இருக்கவங்க தான் வந்து கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. பேசாம பிக் பாக்கெட் அடிக்கிற வழியை பார். ஏய் போலீஸ்டா. வணக்கம் சார். என்ன கோட்டி, வீட்டில் தானே இருக்க? வெளியே எங்கேயும் போகல? எங்கேயும் போகல சார். பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு போடணும். நான் நல்லா டியூட்டிக்கே போகல சார். ஓனருக்கு வேற பதில் சொல்ல முடியல. என்னை கொஞ்சம் சீக்கிரம் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 4 நாள் பொறுத்துக்கோயா. கோர்ட்டில் சப்மிட் பண்ண உடனே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். சார், இவருக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்தா சார் நீங்கள் சீக்கிரம் முடிச்சிருங்க சார். முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீ போகலாம். அது வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது. சரிங்க சார். போ, வண்டி அடியா. நல்ல சிவம், கொஞ்சம் தள்ளேன்ப்பா. நல்ல சிவம், ஏன் இங்க நின்று இருக்க? சும்மாதான். சும்மாவா? என்னப்பா நீங்க எல்லாரும் ஏன் இப்படி விசாலத்துக்கு பாரமா இருக்கே? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, உங்க அண்ணா என்னடான்னா வேலைக்கு எதுக்கும் போகாம ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துருக்கான். நீயும் தாத்துல தேமேன்னு உட்காந்துட்டு இருக்க. இப்படி இருந்தேன்னா ஒரு பொம்மநாட்டி எப்படி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவா சொல்லு பாப்போம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் மெட்ராஸ்ல எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? என்ன வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்காதுதான். தெரியாதா உனக்கு வெளி உலகமே? இத பாருப்பா, அப்படியே கொஞ்சம் வெளியில வந்து மெட்ராஸ சுத்தி பாரு. 10 வயசு பையன்ல இருந்து 60 வயசு கிழவன் வரைக்கும் மாடா உழைக்கிறான். அதோ பாரு, அந்த கிழவன் தினமும் இந்த ரோட்ல வண்டி இழுத்துட்டு வந்து காய்கறி விக்கிறான். மெட்ராஸ்ல ஒரு நாளைக்கு ஈஸியா 100 ரூபாய் சம்பாதிச்சுடலாம். என்னமோ பெருசா சொல்றிய? இது பாரு, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். வேலை கிடைக்கலன்னு சொல்றியோனோ? ஏன் பால் போடுறது, காய்கறி விக்கிறது, பழம் விக்கிறது, சரி இது எதுவுமே வேண்டாம், விட்டுரு. ஒரு கோணி பைய எடுத்துக்கோ, ரோடா போ. எங்கெல்லாம் அந்த ரோட்ல குப்பை தொட்டி இருக்கோ அதுல இருந்து எல்லா பேப்பரையும் பொறுக்கு, கோணில போட்டுக்கோ. நேரா கொண்டு போய் வித்துட்டு ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு வர முடியாதோ? என்னமோ வேலையே இல்லைன்னு சொல்றிய? இல்ல, அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் எப்படி செய்ய? ஆமா ஆமா, இந்த வரட்டு கௌரவத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க நல்லா வாழ்ந்து கெட்டவங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க, நொடிஞ்சு போயிடுவாங்க. வேலைக்கு போங்கன்னு சொன்னேன், அது தப்பா? ஐயா வணக்கம். வாங்க ஐயா. அம்மா, உன் புருஷனை ஜெயில போய் பார்க்க போறேன். ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஐயா, என்ன விஷயமா பார்க்க போறீங்க? சேட்டு பணம் வேணுமா வேணாமான்னு ஏன் வீட்டு வாசல்ல உட்காந்து ஏன் உயிர் எடுக்கிறான். அதான் பத்திரத்துல கையெழுத்து வாங்கலான்னு போறேன். அதான் பத்திரத்துல கையெழுத்து போட முடியாத அண்ணா சொல்லிட்டாருல்ல. ஏன் மறுபடியும் போய் அவர் தொந்தரவு பண்றீங்க? ஜெயிலியாவது அவர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும், அதையும் கெடுத்துறாதீங்க. ஆனா யாராவன் உலகம் புரியாத ஆளா இருக்க? வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமானதுன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா நீ என் பாட்டை முப்பாட்டை சொத்தெல்லாம் தார வாத்துட்டு இப்படி மெட்ராஸ்ல அனாதியா நிக்கிறீங்க. நான் உனக்காக வரலையா? இதோ கண்ணீரும் கம்பளியுமா நிக்கிறாளே விசாலம், அவளுக்காக தான் கஷ்டப்படுறேன். அம்மா, அந்த உருப்படாதவன் அதாம்மா, விளங்காதவன் உன் புருஷன் ஜெயில இருக்கானே, அவங்கிட்ட நான் கடைசியா போய் பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு கேட்க போறேன். போட்டான்னா பிரச்சனை இல்லை. இல்ல நான் சொல்றதை நீ கேட்கணும். கேப்பியாமா? கண்டிப்பா கேட்பேங்க. வரம்மா. ஏண்டி விசாலம், என்னடி இது? அந்த ஆள்கிட்ட ஏண்டி ஆம்டேனை விட்டு கொடுக்குற? 3வது மனுஷன் முன்னாடி நீ ஆத்துக்கார இப்படி விட்டு கொடுக்கலாமா?
இத பாரு, நான் எங்க ஆத்துக்காரர் இப்படி விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க ஆத்துக்காரர் கூட தான் 6 மாசம் வேலைக்கு போனா 1 வருஷம் ஆத்துலயே இருப்பார். அதுக்காக விட்டு கொடுத்துட முடியுமா? அங்க எங்க கடன் வாங்கி எப்படியோ சமாளிப்பேன். நீ எப்படி உங்க ஆத்துக்காரர் விட்டு கொடுக்கலாம்? விசாலம், இத பாரு, பின்னாடி இந்த ஆளால நீ ரொம்ப கஷ்டப்பட போற. நான் சொல்றது பொய்யாகாது, பாரு. சும்மா இருங்கக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். எப்படியாவது போங்க. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லை. என்ன அப்படி பார்க்குற? எப்படியா நல்லா இருக்க முடியும்? உனக்கு என்ன ராஜா, மணி அடிச்சா சோறு, உள்ள போய் சாப்பிடுற. அங்க உன் பொண்டாட்டி புள்ள சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. உன் பையன் வேணா பட்டாளத்தார் பேரன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம். அதால பணம் சாப்பாடு கஷ்டம்லாம் தீந்துருமா? பாவம் அந்த விசாலம், அவ கையை கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் வித்து கஞ்சி குடிச்சிட்டான். போதா குறைக்கு உன் தம்பி நல்ல சிவம் அவன் கையில இருக்கிற பிரேஸ்லெட், கழுத்துல இருக்கிற செயின், மோதிரம் எல்லாத்தையுமே வித்துட்டான். என்னையா உனக்கே நல்லா இருக்கா? நீ என்னடான்னா அண்ணாமலை, கோயில், கௌரவம், அந்தஸ்து, தன்மானம், உம்மானம், அது இதுன்னு இதையே சொல்லிட்டு இருக்க. எப்படி உயர வாழ்ந்த உன் குடும்பம் தரையில தலை குப்புற படுத்துருக்கு. ராஜா, நீ மனசு வச்சிருந்தா அந்த குடும்பத்தை உயர்த்தி நிறுத்தலாம். ஆமா ராஜா, உன்னால முடியும். ஒரே ஒரு கையெழுத்து, ஒரு கையெழுத்து நீ போட்டீங்கன்னா உன் குடும்பம், பிள்ளை, அப்பா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். ராஜா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். கையெழுத்து போட்டு ராஜா. ஐயா, உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பத்திரத்துல மட்டும் கையெழுத்து போட சொல்லி கேட்காதீங்க. என் குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். சாகர வரைக்கும் அடிமையா கூட இருக்கேன். ஆனா கோயில் நிலத்து மேல கையெழுத்து போட்டு பண்ண மட்டும் கேட்காதீங்க. அது அண்ணாமலைக்கு சேர வேண்டியது. இன்னைக்கு நான் இல்லாம இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதுக்காக கோயில் நிலத்து மேல கையெழுத்து போடுறது பெரிய பாவம். அது என் தங்கச்சிக்கு பண்ற துரோகம். அந்த துரோகத்தை பண்ண சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்னை மன்னிச்சிடும். என்னடா சாத்தப்பா, கூண்டு கிளி ஆயிட்ட? ஆறுமுகம், உள்ளவா. டேய் சாத்தப்பா, என்னடா ஆச்சு? டேய் சாத்தப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம். அன்பழகனை டிரான்ஸ்பர் லிஸ்ட்ல சேர்த்தாச்சு. கூடிய சீக்கிரம் அன்பழகனுக்கு டிரான்ஸ்பர் வந்துடும். இந்த ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இப்படி எங்கேயாவது தூக்கி போட்டாச்சுன்னு வச்சுக்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இத பார், அன்பழகன் டிரான்ஸ்பர் விஷயமா நீ தலையிடாது. டேய் டேய் டேய், எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை டிரான்ஸ்பர் லிஸ்ட்ல சேர்த்திருக்க, இப்போ போய் வேண்டான்றிய? இந்த பாருடா, அன்பழகன் இங்க இருந்தான்னா தவசி வெளியே வந்துருவான். அப்புறம் அந்த கோயில் சொத்து எப்படிடா அவனுக்கு கிடைக்கும்? ஆறுமுகம், கோயில் சொத்து விஷயமா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன?
காலையில பட்டாளத்தாரோட பேசும்போது தான் அந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. தவசி இறந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோயில் உரிமை பட்டாளத்தார் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவர் ஏமாத்தி நம்ம கையெழுத்து வாங்கிடலாம். அதனால தவசிய கொல்றதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நீ அன்பழகன் விஷயத்துல தலையிடாத. தவசி ஜெயில இருந்து வந்த உடனே உலகநாதனை கடத்தி கொண்டா மாதிரி தவசியை கடத்தி கொண்டு. டேய், தவசியை நீ கொண்டுட்டீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சு பட்டாளத்தான் மனசு வெறுத்து போய் சொந்த ஊருக்கே போயிட்டான்னா அப்புறம் அவங்ககிட்ட எப்பறம் நீ கையெழுத்து வாங்குவ? என்ன உன்ன மாதிரி பைத்தியம் நினைச்சியா? பட்டாளத்தார்கிட்ட கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் தவசி செத்த விஷயமே சொல்ல போறேன். அதனாலதான் சொல்றேன், அன்பழகனை ஃப்ரீயா விட்டுடு. அவன் மேட்ருக்கு போகாது. உன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இங்க ஒரு லாட்ஜ் அடிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ சொன்னதை கேட்டு தண்ணி போடாமலேயே எனக்கு போதை ஏறி போச்சு. சார் வணக்கம் சார். உங்களுக்கு ஃபோன் பண்ணி தானே சொன்னாங்களா சார்? ஃபோன் பண்ணியா? எதுக்கு? அதான் சார், அன்னைக்கு நீங்கள் என்ன பிடிச்சிங்களே, அப்போ 2 பேரும் என்கிட்ட தகராறு பண்ணாங்களே, அவனுங்க இந்த ஏரியாக்கே வந்து நோட்டம் பார்க்குறாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா சார், நீங்க வேணா சொல்லுங்க சார். இந்த ஊரை விட்டு நாங்க காலி பண்ணிட்டு போயிடுறோம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அம்மா பயப்படாத, இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. கோர்ட்டில் சப்மிட் பண்ணோன்னே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். போகலாம் சார். எனக்கு ஒன்றும் ஆயிடாது இல்லை சார். ஏய், நான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுற? போ. ம். ஏய், எதுக்கு அவனை தடுத்துறீங்க? பஸ்ல பிக் பண்ணி அடிச்சு வரோம் சார். வாங்க வாங்க அன்பழகன். ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க, என்ன விஷயம்? அது வந்து வாங்க அண்ணே. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இந்தாங்க. என்னம்மா இது? 200 ரூபா? உங்க மாப்பிள்ளை தினமும் 50 ரூபாய் கொடுப்பாரு. இது 4 நாள் பணம். இப்பெல்லாம் அவர் எங்க போறாரு என்ன பண்றாரு ஒன்னும் தெரியலன்னு. காலையில இருந்தா வீட்டை விட்டு எங்கேயோ புறப்பட்டு போறாரு. சாயந்தரமான எதையும் குடிச்சிட்டு வர்றாரு. சரியா சாப்பிடுறது கூட இல்ல. என்னன்னு கேட்டா ஒழுங்கா பதில் சொல்றது கிடையாது. அப்படியே சுருண்டு படுத்துறாரு. இந்த கன்றாவி எல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியலன்னு. நாளைக்கு ஏதோ தப்பு தட்டா பண்ணி கெட்டு போயிட்டாருன்னா நான் தான் பணம் கேட்டேன் அதனால தான் அவர் தப்பு பண்ணாருங்கிற கெட்ட பேரு பாவம் பழி என் மேல வரும். நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க, உங்க தங்கச்சி சொல்லுவாங்க. அதனால உங்க மாப்பிள்ளையை நீங்களே கூட்டு போயிடுங்க. நல்ல சிவமைங்க. இப்ப வர நேரம் தான். வந்தா நீங்களே அவங்ககிட்ட பேசுங்க. அவ எங்க
எங்க போறான், என்ன செய்யறான், எதுவுமே எனக்கு தெரியாது. வீட்டுல ஒரே ஒரு வேளை தான் சாப்பிட்றான். யாருகிட்டயுமே ஒரு வார்த்தை 2 வார்த்தைக்கு மேல பேசுறதே இல்லை. சாயங்காலம் ஆனா குடிச்சிட்டு வந்து எங்கேயாவது மூலையில் சுருண்டு படுத்துக்கிறான். எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு புள்ள எங்க இருக்கானே தெரியல, இன்னொரு புள்ள என்ன செய்யறானே புரியல. நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. பேசாம அவனை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. பொண்டாட்டி பக்கத்துல இருந்தாலாவது அவன் திருந்துறானான்னு பார்ப்போம். வரான் எப்படி வரான் பாருங்க. ஐயா என்னது நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கா? தினம் காலையில் எங்கேயோ போறியா, சாப்பிட்றதே இல்லையா, ராத்திரி இப்படி குடிச்சிட்டு வர. நல்ல சிவம், அன்னிக்கிட்ட தினம் பணம் கொடுக்குறியாமே, உனக்கு ஏது இந்த பணம்? ஏதாவது வேலை பார்க்குறியா? என்ன வேலை செய்கிற சொல்லு. நல்ல சிவம், என்ன வேலை செய்கிறேன்னு என்கிட்ட சொல்லு. பாரு, அப்பா நீ ரொம்ப பயப்படுறாங்க. நீ ஏதாவது தப்பான காரியம் பண்றியோன்னு. தமிழரசை விட்டு பிரிஞ்சதுனால தான் நீ இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான்னு அப்பா நினைக்கிறாரு. தமிழரசி என் வீட்டில் தான் இருக்கா. வா வீட்டுக்கு போகலாம். வேண்டாம், தமிழரசி கூட இருந்தா நான் இன்னும் மோசமாயிடுவேன். நீ என் வீட்டுக்கு வா, என்கிட்ட பேசு, என் கூட இரு. தமிழரசி கிட்ட பேசாத. வா போலாம். நான் மெட்ராஸ் வந்திருக்கிறதே எங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் உதவி செய்யதான். இங்க என்ன நடந்தாலும் சரி, அவங்க என்ன கழுத்து பிடிச்ச வெளில தள்ளினாலும் நான் இங்கேருந்து வரமாட்டேன். ஆமா, நிச்சயமா இங்கேருந்து வரமாட்டேன். சார், வர வெள்ளிக்கிழமை தவசி கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நான் எல்லா சாட்சியும் ரெடி பண்ணிட்டேன். உங்கள் வக்கீல் சரியாக பேசினாருன்னா தவசியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். தவசி வீட்டுக்கு வந்த பிறகு நல்ல சிவத்துக்கிட்ட பேச வைப்போம். அவர் சொன்னாருன்னா நல்ல சிவம் கண்டிப்பாக கேட்பார். நானும் என் தங்கச்சிக்கிட்ட பேசி வீட்டுக்கு வர சொல்கிறேன். வேண்டாம் அண்ணன், உங்க தங்கச்சி இங்க அனுப்பாதீங்க. அவளெல்லாம் எங்களால தாங்க முடியாது. ஏற்கனவே நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. மா, நான் உன்னை கஷ்டப்பட விடுவேனா? தமிழரசி வந்து நல்ல சிவத்துக்கிட்ட பேசட்டும். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணுவோம். அவங்க இங்கே தங்குறாங்களா இல்லை ஊருக்கு போகிறாங்களான்னு. அப்படி இல்லைன்னா தனி கொடுத்துன்னு வச்சிடலாம். தைரியமா இருமா, நான் இருக்கேன்ல. வரேன் சார். சரி. இது பாருங்க, அவனை குடிப்பழக்கத்திலேருந்து எப்படியாவது மீட்டுணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க.
வரேம்மா. மாம்பழத்தில் இடத்தகராறு காரணமாக கத்தி குத்து. போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பாட்டி கலீஜ் பண்ணிக்கிறானே. என்னடா அது? என்ன ஒருத்தன் பேப்பர் படிச்சு நிற்கிறான், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஷோக்கா ஆட்டோ கொண்டு வந்து ஸ்டாண்டில் சொருகிற, அப்படியே ஊதுவத்தி காட்டுற, விட்டா ஆட்டோவுக்கு கும்பாபிஷேகமே பண்ணுவ போல இருக்க. யோ, இந்த ஸ்டாண்டில் வண்டியை நிறுத்தக்கூடாது. வண்டி அடியா, வண்டி அடியா. ஆட்டோ எடுக்க முடியாது, என்ன பண்ண போற? என்னது ஆட்டோவை எடுக்க முடியாதா? நாயா வரப்பா நிற்கிற, விட்டா தொகுருவ போல இருக்கு. யார் தெரியுமா? செல்வம் பாஸ். நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா, ஆட்டோ எடுக்க முடியாது போ. என்னது யாரா இருந்தா உனக்கு என்னவா? யோ, போலீஸ்ல சொல்லிடுவேன். 10 ஆட்டோக்கு மேல இந்த ஸ்டாண்ட்ல நிக்க கூடாது, தெரியல? அவனை ஊடு கட்டி அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டான். ஏய், ஆட்டோ எடுக்க முடியாதுன்னா முடியாது போ. யோ, என் மேலேயே கை வச்சிட்டியா? என் மேலேயே கை வச்சிட்டியா? இன்னைக்கு என்ன? செவ்வாய்க்கிழமை. மவனை இன்னைக்கு கண்டி செவ்வாய்க்கிழமை இல்லாம இருந்துக்கிட்டான். உன்னை கையிலேயே கைமா பண்ணிருப்பேன். உன்ட்ட என்னையா பேச்சு? இருயா தலைவா, தர மாமே, வா மாமே, வா வா வா. டவுனியா இருந்தால சும்மா ஆட்டோ ஸ்டாண்ட்ல வண்டியை விட்டுன்னு கலீஜ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பஷீர், இப்பதான் வந்தேனே? ஆமாண்டா, இப்பதான்டா வந்தேன். என்ன தர உன் தோஸ்தா? நம்ம தோஸ்து, பழைய ஃப்ரெண்டு. ஐயோ, அப்ப உன் தோஸ்து தான் எனக்கும் தோஸ்து தான். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே. போதும்டா, போதும் போடா. சாரிப்பா, உன் தோஸ்துன்னு தெரியாம ஊடு கட்டிட்டேன். நல்ல வேலை, இன்னைக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமை இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை ஊடு கட்டி அடிச்சிருப்பேன். கோச்சிக்காதப்பா. வாஸ்துப்படி இந்த ஸ்டாண்ட்ல 10 ஆட்டோ தான் நிக்கணும். தோஸ்துக்காக வாஸ்துவை கேன்சல் பண்ணிக்கிறேன். 11ஆவதா இருந்துட்டு போட்டோம். வாத்தியார, நாயர் கடையில டீ சொல்றேன், ஏலக்காய் போட்டு சூப்பரா இட்டாரன். 2 பேர் பேசிட்டு இருங்க, வரேன். சாரிப்பா. அவன் அப்படிதான் ஜபுரு. அதே ஆட்டோ முடிச்சிட்டியா? பஷீர், நீ நினைச்ச மாதிரியே அந்த ஸ்டாண்ட்ல வண்டியை போட்ட, திருப்தி தானே? திருப்தி தான். நர்கீஸை டாவடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டாண்டில் வண்டியை போட்டுக்கிற. அவன் அப்பன் தோல் வியாபாரி, ஆடு மாடு தோல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுகிறான். கொஞ்சம் அசந்தா உன் தோலை அடித்து வியாபாரம் ஆரம்பிச்சிருவான். அது இல்லாமல் அவன் அண்ணன் வேறு பத்திரிக்கைக்காரன். போலீஸில் கான்ஸ்டபிள்லேருந்து ஐஜி வரைக்கும் அவனுக்கு தெரியும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆளை பார்த்தாலே கொண்டு வாங்களா? அப்போது கூட்டு ஓடிட்டா? ஸ்டாண்டில் வண்டியை போட்டு பழப்பு நடத்துகிற மாதிரி தெரியலையே. ஏதோ வில்லங்கம் பண்ண போகிற, ரொம்ப நீயே தேடிக்காத. Inky Pinky Ponky, father had a donkey, donkey died, father cried, Inky Pinky Ponky. நீ தான் கேட்சர். ஏய், வேகமா ஓடி. ஜீவா, இந்த பக்கம் வாடி. ஏய், ஓடி. புடி பார்க்கலாம். ஹாய் 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 ஹாய். ஏய், ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன விளையாடுறீங்க? ஏன் போட்டீங்க? தாத்தா பாட்டி ஊருக்கு போறாங்கல, அதனால அம்மா எங்களை லீவ் போட சொல்லிட்டாங்க. ஆனா தாத்தா பாட்டி தான் இன்னும் காணோம். என்னாச்சோ ஏதாச்சோன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. என்ன ஜீவா, என்னாச்சு? காலையில கிளம்புனாங்க, இன்னும் வரல. அம்மா வேற பயந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை, என்னாச்சு? காலையில டிஃபன் சாப்பிட்டு இதோ வரேன்னு சொல்லி போனாங்க, இன்னும் வரல. கோயிலுக்கு போயிருந்தா கூட இந்நேரம் வந்திருப்பாங்க.
இந்த ஊர்ல யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? ஒருவேளை அவங்கள பார்க்க போயிருப்பாங்களோ? இல்லையே, எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரன் யாரும் இல்லையே. ஏய் இந்தா உன் சாக்லேட், இந்தா உன் சாக்லேட். இது வந்து ஸ்கூல் மட்டமா போடுறீங்க, மூக்க அறுத்துடுவேன். குழந்தைங்களை கூட்டிட்டு போறத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல நம்மள நாங்க ஊருக்கு போனோம், டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேருக்கு தான் டிக்கெட் போட்டிருக்கேன், பசங்களுக்கு இன்னும் டிக்கெட் போடல. ஏன் உங்ககிட்ட பசங்களை பத்தி ஏதாவது பேசுனாங்களா? பேசுனா குழந்தைங்களை கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லான்னு இருக்கேன். அவங்க எதுவும் கேட்காம நான் ஏதாவது சொல்லி குழப்பமாயிடுச்சுன்னா அதனாலதான் நான் பேசாம இருக்கேன். சரி, ஒருவேளை பசங்களை அனுப்பியே ஆகணும்னு அவங்க சொன்னாங்கன்னா? நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவேன். எதிர்பார்த்தேன். என்ன அன்வார் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? எங்களை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? பர்ச்சேஸ்க்கு போயிருந்தோம். உள்ள வாமா அண்ணாமல. பாப்பா அன்வார். போங்க. அண்ணாமலை, இதுல புடவையும் ஜாக்கெட்டும் இருக்கு, வாங்கிக்கோ. எடுத்துக்கோமா. அன்வார், இது உனக்கு. எனக்கா? எடுத்துக்கப்பா. அட பரவாயில்ல, வாங்கி. தேங்க்ஸ். உங்களெல்லாம் மறந்துடுவேனாமா. இந்தா இதுல ட்ரெஸ் இருக்கு, 3 பேர் எடுத்துக்கங்க. இந்தாம்மா உனக்கு ஸ்வீட்டு, இந்தா உனக்கு. அண்ணாமலை, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா தான் சொல்லுவேன். இந்தா. எதுக்கு? எங்க பொண்ணுக்கு நாங்க பணம் கொடுக்க கூடாதா? என்னம்மா பயந்துட்டியா? எங்க பேத்திகளை இது வரைக்கும் நீ பாத்துக்கிட்டதுக்கு பணம், இப்ப எங்க பேத்திகளை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? இல்லம்மா. பெத்தவளை விட என் பேத்திகளை இவ்வளவு கண்ணும் கருத்துமா ஒரு அம்மாவா இருந்து பாத்துட்டு இருக்க. என் பொண்ணு பவானி இன்னும் சாகலம்மா. உன்னோட உருவத்துல இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அண்ணாமலை, நீ எங்களை எப்படி பாக்குறியோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க உன்னை மகளாத்தம்மா பாக்குறோம். நாங்க முடிவு பண்ணிட்டோம்மா. இனிமேல் நீதான் எங்களோட பொண்ணு. கொடுங்க, அந்த பணத்தை கொடுங்க. வாங்கிக்கோமா. இந்த பணத்தை குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு வச்சுக்கோ. என் பேத்திகளை நீதான் கடைசி வரைக்கும் இருந்து ஒரு அம்மாவா இருந்து பாத்துக்கணும். எந்த சக்தியாலும் என் பேத்திகளை உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது.
ஊர்ல எங்களுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குமா. போட்டது போட்டபடி போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். நாங்க உடனே ஊருக்கு கிளம்பணும். பிரசவத்தும் போது எனக்கு உடனே லெட்டர் போடு. நான் உடனே கிளம்பி வந்து உன் கூடவே இருந்து ஒரு அம்மாவா இருந்து உனக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்யறேன். அண்ணாமலை, எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. ரிட்டையர் ஆனப்புறமோ இல்ல வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டோ வாங்கிக்கிட்டு நாங்க இங்க வந்து உங்களோடய இருக்கோம். யாருமே இல்லையான்னு பயப்படாதம்மா, நாங்க இருக்கோம். தைரியமா இரு. அன்வர், அம்மா, சகோதர பாசத்தை விட உறவுகளை விட நட்பு தான் சிறந்ததுன்னு நீங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி பொம்பளைங்க வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க. அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். அன்வர், கடைசி வரைக்கும் நீதான் அண்ணாமலைக்கு துணையா இருக்கணும். இருப்பியா? நிச்சயமா இருப்பம்மா. அண்ணாமலை, எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். வரேம்மா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.